எனக்கு அந்த புத்தகம் வந்து 2022 சென்னை புக் ஃபேர்ல மிளகா பஜ்ஜி காமிச்சு எப்படின்னா இந்த புத்தகம் வந்து எவ்வளோ வந்ததான் ஏன் திடீர்னு இந்த புக் ஃபேர் வந்து கேக்குறீங்க தெரியல பிள்ளைங்க ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு கொடுங்க எனக்கு அப்படி வாரம் ஒரு புத்தகம் இது. ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டு விஷயத்துக்கு வந்து வாங்கிட்டோம் நீ சென்னை புத்தகம் இருக்கும்ல என்னால் வாங்க முடியாது நீ போய் வாங்கிட்டோம் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் ஒரு புத்தகம் தான் வாங்கினேன். ஏன்னா ஒரு புத்தகம் தான் காசு கொடுத்துருந்தான். ஸோ அப்போ வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன்ல அப்போ வந்து எனக்கு காசு அதிகாரு. ஸோ ஒரு புத்தகம் வாங்க காசு கொடுத்துட்டு தான் வாங்கிட்டேன். வாங்கி இதை நான் வந்து அவனுக்கு தஞ்சாவூருக்கான தஞ்சாவூர் படிக்க கலைஞரை படிக்கான் அவனுக்கு நான் அனுப்பணும் எனக்கு இந்த புத்தகம் வேற பாக்குறீங்க ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. ஏன்னா என்னோட புத்தகத்துல வந்தாரா அட்டிப்படுத்த பற்றி நிறைய பேசுவாரு. எனக்கு இது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. யாரும் முன்னாடி இதை படிச்சு பார்த்தேன். எனக்கு அப்ப கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. சரி சும்மா எடுத்து பார்ப்போம் அப்படின்னு படிக்கவும் ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சுட்டு படிச்சிடலாம். படிச்சுட்டு இப்படி எங்கேயுமே ஒரு இது கூட மடங்காம பக்கம் கூட வந்து கசங்காம அப்படியே ஒரு நாப்புல படிச்சுட்டு அப்படியே பேக் அவருக்கு கொடுத்தேன். பேக் பண்ணி புதுசா மாதிரியே கொடுத்துட்டேன். எனக்கு வந்து மகனுக்கு என்ன புத்தகம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கூட 4-5 மாசத்துக்கு லிஸ்ட் வச்சிருக்கப்ப எனக்கு வந்து ஜாலி கண்டென்ட்டை கொண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சோம். சரி எனக்கு வந்து எப்போ படிச்சது ஞாபகத்துல இருந்துச்சு. நல்லிசை கலை நாங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் தோடர்கிட்ட சொன்னேன். அவர் பஸ் கிடைக்கும் சொல்லிட்டு அவர் நான் வாசிருக்கேன் அவருக்கு நல்லா போய் எடுங்க அப்படின்னாரு. அப்புறம் ரவிகிட்ட பேசலாம் ஓகேன்ட்டாரு. சரி அதுக்கப்புறம் இந்த புத்தகம் ஒரு மொத்தம் 60 புத்தகம் ஆர்டர் போட்டு அந்த 60ல் ஒன்னா நான் அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் வாசிச்சேன். அப்படி அப்பதான் நான் சொந்தமா காசு போட்டு வாங்கி வாசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி அப்படி வாசிக்கிறேன். இவங்களோட இதுல எழுதும் போது எனக்கு ஒரு 10 பேஜ் படிச்சதுக்குமே நிறைய பாட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி எத்தனை பாட்டு தான் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க நோட் பண்ணோம்னா இட்ஸ் எக்ஸீடிங் 100. அது பாட்டு கூட என்னென்ன பாட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். எல்லா பாட்டுமே அது எழுதும் போது அந்த ஃபர்ஸ்ட் லைன் டியூனோட மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அந்த விஷயம் நல்லா இருந்தது. எழுத்தாளர் தான் அங்கே நின்றுட்டார். அவர் 3 அப்படியே பாஸ் ஃபார்வர்ட் நான் லீனியர் முறையில் சொல்லியிருப்பார். திடீர்னு பார்த்தா டாஸ்மார்க், திடீர்னு பார்த்தா பொண்ணு வீடு, திடீர்னு பார்த்தா டீக்கோல் வாசிச்சது, திடீர்னு பார்த்தா கல்லறையில் ஊசு கிடந்தது. ஒரு செஷன் வந்து இளையராஜா வெர்சஸ் இளையராஜா ஃபேன்ஸ். அப்படி இளையராஜாவுக்கு போட்டி போட்டு அப்போ இது ஒரு விளையாட்டு இல்லையா சினிமா பாடல்கள் திடீர்னு ஃபர்ஸ்ட் பிஜிஎம் செகண்ட் பிஜிஎம் ஏதோ ஒன்று வாசிப்பாங்க, மியூசிக் பீட்டு வாசிப்பாங்க. அது என்ன பாட்டுன்னு இளையராஜா சொல்லணும் அது நாங்கள் சொல்லுவோம். அப்படி விளையாட்டுங்க ஒரு பாட்டு பாடி விளையாடு இந்த அந்தாட்சரி மாதிரி இப்படிலாம் விளையாடுறது அது வீடியோ எடுத்து இளையராஜா ஸ்பாட்டிஃபை அப்படின்னு ஆடுன்னு அடிச்சிங்கனால யூடியூப் வந்து அதாவது இளையராஜா கூட உட்காந்து பேசிட்டு பாட்டு பாடிட்டு எங்கள் பாட்டுக்கு ஒரு கை தட்டினது அந்த மாதிரிலாம் இயல்பாகவே நடந்தது. பொதுவாக இளையராஜா ரொம்ப இறுக்கமானவர், சட்டம் கொடுத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்லை. மூளை வழியாக பேசுனீங்கன்னா நாலேஜ் ஃபுல்லாக பேசுனீங்கன்னா அவர் நாலேஜ் ஃபுல்லாக அவங்களை அடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இறுதிப்பூர்வமாக இருந்தீங்கன்னா அவர் இறுதிப்பூர்வம் தான் இருக்கார். நான் ஒரு அரை நாள் இருந்தேன். நான் ஒரு குழந்தைகிட்ட அவர் ஒரு குழந்தை மாதிரி தான் ஒரு கவிதை தான். கவிதையை வாசிப்பதற்கான பொறுமை அதை நேசிப்பவனுக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. நம்பிக்கை என்பது வேண்டும் லட்சியம் நிச்சயம் பெல்லும் ஒரு நாள். மத்தளச்சத்தம் 8 ஊருதான் மத்தளச்சத்தம் வரைக்கும் த்ரோட்ல மத்தளச்சத்தம் 8 ஊருதான் இப்படி சுருக்க தெரிஞ்சுங்க. இது தெரியாம மத்தளச்சத்தம் 8 ஊர்னா டமார்னு ஏதாவது ஆயிடும். இதுதான் பிரச்சனையா இருந்தது. அப்போ வெள்ளி மணி தொட்டில் இட்டத்தின் மேலே மாட்டிடணும் இருக்கும். தங்கவாணி கண்முறங்க ஆரேலோ பாடி ஆத்திடணும் இப்படி பாடி இருக்கணும். இதை செய்யாம அப்போ வெள்ளி மணி கவுண்டர் மணி மாதிரி 2 ட்ரம்மரு, 2 பேட் பிளேயரு, 2 கிட்டாரிஸ்ட், ஃப்ளூட்டிஸ்ட், ட்ரம்பட், 2 தபலா பிளேயர், இந்த டேப்ரின் வாசிக்கிறப்ப ஒருத்தர் இருந்திருப்பாரு, கடசிங்காரி வாசிப்பாங்க, தவுள் வாசிப்பாங்க, கீபோர்டு. இத்தனை கலைஞர்கள் இருந்த கழுதை தேட்டத்துக்கு இந்த கட்டரமான மாதிரி இன்னைக்கு கரோக்கி ஆர்கெஸ்ட்ரான்னு சீர்வஞ்சி விடுது.
பல்லவி பாடிட்டாரு, எங்களை எல்லாம் அப்படி திமுற இடத்துக்கு பார்த்தாரு. நாங்களாம் தப்பா இருந்தோம். அந்த கிளப் சித்திரம் பேசுதடி முப்பெச்சரும்பளை இது கழிதான். அதெல்லாம் அழகா இருக்கும். அது வந்து அதான் நல்ல பண்பட்ட பாடல்களுக்கு அந்த வெள்ளி ரொம்ப அழகாயிடும். முழுக்க முழுக்க நகைச்சுவை. ஏன்னா பேச்சில் நகைச்சுவை கொண்டு வர ரொம்ப இயல்பு, ரொம்ப ஈஸி. ஒன்று ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியோ அல்லது சைகை மூலியமாகவோ எதையாவது ஒன்று பண்ணிடலாம். எழுத்து மூலியமாக பொறுத்து வந்தது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. பாட்டுக்காக பொழப்பு நடத்தல, பொழப்புக்காக பாட்டு படிக்கல, பாட்டோட பொழப்பும் நடக்குது. பணத்தை போட்டு வாங்க முடியுமா? பாட்டு சரக்கு வேலைக்கு கிடைக்குமா? அண்ணாச்சியே தெரியுமா? அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, எல்லாருக்கும் நல்ல பிள்ளை, உள்ளபடி நெஞ்சுக்குள்ள அவ்வம்பு தும்பு கள்ளம் இல்லை, ஆராத்தோடுதெந்தன் வாழ்த்து. இத பாட்டு கட்டி பாடம் சொல்லுதறி இந்த புரிதாட்டு போல் விட்டு கட்டி கேட்குதறியே புரிந்து. இத பாட்டு கட்டி பாட சொல்லுதறி இந்த பூங்கானா அதை கேட்குதடி அடிகூமதா நீ இந்த ஊரை பாசுற புலமதா எல்லாருக்கும் தெரியலதா. இத பாட்டு கட்டி பாடம் செய்வதற்கு பார்க்குது அதை கெட்டுதடி முந்த புரிவு இந்த மூக்காத்து இப்படி ஒரு பாட்டு